ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசியும் சேமியா வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். இந்த ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசி. இது மாவு ஜவ்வரிசினா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது பாயசத்துக்காக இந்த ஒரு ஜவ்வரிசி இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேமியா, முந்திரி திராட்சை, ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். பாலுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து பால் பவுடரை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊறுது. ஏன்னா ஊறினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வெந்துக்கும், அதுக்காக ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த சுடுதண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் வேகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தாளிப்புக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இதில் முந்திரி திராட்சையை பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. நசுக்கி பார்த்திங்கன்னா அப்படியே நசுங்கும். அந்த டைமில் நம்ம வந்து சேமியா சேர்த்துக்கலாம். லைட்டாக செவந்தோடனே நம்ம இதை வந்து டைரெக்டாக எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பால் ஊற்றணுன்னா தண்ணி ஆயிரும். பவுட்ரு பால் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இறக்க போகிறோம். ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். பால் பவுட்ரு வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். டைரெக்டாக போட்டால் கொஞ்சம் கட்டி ஆயிரும். அதனால் சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறோம். இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு கிளாஸ் பால் கூட சேர்த்துக்கலாம். பால்லே வேக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். சரி, ஒரு சம்டைம் வந்து தெரிய சான்ஸ் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுட்டு பால் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா இன்னும் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் கூட பால் வேணால் கூட நம்ம 2 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.